ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சுகன்யா அவங்ககிட்ட பேச வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சர்வதேச திக்குவாய் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி பேச்சுத்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு சீர்திருத்தும் துறையின் முதல்வர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பிரகாஷ் பூமிநாதன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வெல்கம் டு அவர் ஷோ சார். தேங்க்யூ வெரி மச். எஸ் சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நேர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் தான். பொதுவாகவே இந்த திக்குவாய் அப்படின்னா என்ன டாக்டர்? இந்த ஏன்னா சில பேர் வந்து அது வியாதின்னு நினச்சிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து அது குறைபாடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, சில பேர் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால ஒரு டாக்டராக ஒரு திக்குவாய் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ திக்குவாய்ங்கிறது ஒரு இயலாமைன்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் நாட் அ டிசீஸ். அது ஒரு வியாதி இல்லை, அது ஒரு கண்டிஷன் வேர் சரளமாக பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதுதான் யூஸ்வலாக சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனை. பிறக்கிற குழந்தை ஒரு வயசில் முதல் வார்த்தைகள் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு 2 வயசு 2.5 வயசு ஆகும்போது ஒரு கோர்வையாக பேசுகிறதுக்குள்ளே தகுதி வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த மொழியில் பேசினாலும் ஒரு 2.5 வயசுக்குள்ளே குழந்தைகள் கோர்வையாக பேச ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கும்போது அவங்க வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு தேர் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு. அதை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒன்றொன்றுத்தையும் வெவ்வேறு விதமாக சொல்கிறதுக்குள்ள அனுபவம் வர ஆரம்பிக்கும். அப்போது அவங்க யோசிக்கிற ஸ்பீடும் பேசுகிற ஸ்பீடுக்கும் வித்தியாசம் இருக்கும்போது இந்த வார்த்தைகள் தடுமாறும். அந்த தடுமாற்றத்தை தான் நம்ம ஒரு திக்குவாயின்னு சொல்கிறோம். அது யூஸ்வலாக அது ஆரம்பிக்கும்போது இருக்கிறது வந்து ஒரு ஹேபிச்சுவல் சிச்சுவேஷன். அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ஒரு இயலாமையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற சூழல்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது அந்த குழந்தைகள் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். they continue to become adults with stuttering also. ஸ்டாமரிங் இல்லை ஸ்டட்டரிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸ்டாமரிங் இஸ் பிரிட்டிஷ் யூஸ், ஸ்டட்டரிங் இஸ் அமெரிக்கன் யூஸ். இது ரெண்டுமே வந்து ஒரு இயலாமை. ஓகே ஓகே டாக்டர், ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நேயர்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாராவது இல்லை உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, எனக்கு திக்குவாய் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது, இல்லை இது எதனால் வருது, அந்த மாதிரி எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டாக்டருக்கு கால் பண்ணி கேட்கலாம். 29860038 2952205554 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். சார், இதை பற்றி பேசும்போது இது எந்தெந்த சினாரியோஸ்லாம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது சார்? நான் சொன்னது போல் இது யூஸ்வலாக ஒரு சைல்ட்ஹுட் ப்ராப்ளம். அந்த சில்ட்ரன் அது வளர்கிற பருவத்தில் ஏற்படுற ஒரு பிரச்சனை. ஸோ வீட்டில் இருக்கும்போது ஒரு சூழலில் வளருவாங்க குழந்தைகள். இப்போ 2.5-3 வயசில் ப்ரீ ஸ்கூல் இல்லை ஒரு கொஞ்சம் இன்னும் பெரியவங்களாகும்போது எல்கேஜி யூகேஜின்னு போவோம். ஸோ ஒரு ஃப்ரீ என்வாயன்மெண்ட்லேருந்து ஒரு கண்டிஷன்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு போகும்போது இப்படி தான் இங்கே நடந்துக்கணும், ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கும்போது மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுறதுக்குள்ள ஒரு சூழல் அமையும் போதும், இல்லை பெரியவங்க இந்த நபர்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் இந்த ஒரு ரூல் அமைப்புகள் வரும்போது சில குழந்தைகளுக்கு இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிக்கும். அவங்க வளர்ந்துட்டே வரும்போது அடுத்த லெவல் வந்து இந்த ஹார்மோனல்ஸ். இது வந்து சில நேரத்தில் பேச்சு குறைபாடுகள், இந்த திக்குவாய் வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ரீசன்ஸும் சொல்கிறாங்க. ஸோ ஆண்களுக்கு தான் இது நிறைய விகிதம். பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையை பார்க்கும்போது 4:1 8:1 வரைக்கும் பார்க்கலாம். ஒரு 8 ஆண் குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பெண் குழந்தைகளுக்கு தான் திக்குவாய் இருக்கும். யூஸ்வலாக பெண் குழந்தைகள் ஈஸியாக பேச்சு கற்றுக்கிற ஒரு சூழல் அமைகிறதுனால அவங்க ஜெனட்டிக்காகவும் அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க ஏர்லியர் ஸ்டேஜில். ஒரு ஏஜுக்கு அப்புறம் பையனும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் பேசலாம், அவங்களோட திறன் ஒரே மாதிரி இருக்கலாம். பட் அவங்க வளர்கிற பருவத்தில் இது இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் என்வாயன்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா திக்குவாய் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். கண்டிஷன்டு ஒரு என்வாயன்மெண்ட், அந்த சூழல் சரியாக அமையலைன்னா திக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. ஒரு பய உணர்வு இருக்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா திக்குவாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட பேச்சுத்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு சீர்திருத்தும் துறையின் முதல்வர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பிரகாஷ் பூமிநாதன் சார் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த திக்குவாய் சம்மந்தப்பட்டதாக பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த பேச்சுத்திறன், அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்கிறதுக்கே வந்து சொல்கிறாரு நிறைய எக்ஸசைசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. சார், இந்த ப்ராப்ளம் சொல்ல முடியாது, இந்த குறைபாடு அப்படிங்கிறது இல்லை இயலாமை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எந்த வயசில் உங்ககிட்ட வந்து குழந்தைங்களையோ இல்லை பெரியவங்களையோ கூட்டிகிட்டு வராங்க? எந்தெந்த வயசுக்காரங்க வராங்க? ரொம்ப அருமையான கேள்வி இது. பேசிக்காக எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமாக தீர்வுக்கு காண்றதுக்குள்ள ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான தீர்வு கிடைக்கும்.
ஒரு நிரந்தரமான தீர்வும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகளில் பேச்சு தடுமாற்றம் இயல்பு. அது வந்து நார்மல் நான் ஃப்ளூவன்சி இல்லை ஸ்டட்ரிங்னு சொல்லணும். நார்மல் நான் ஃப்ளூவன்சிங்கிறது ஒரு இயல்பான ஒரு சிச்சுவேஷன். ஸ்டட்ரிங்கிறது ஒரு இயலாமை. அந்த கண்டிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பேசுகிறதுக்குள்ள ஒரு பயம் போக நல்லா ஆர்வமாக பேசுகிறதுக்குள்ள பழக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஐடியலாக சின்ன வயசுலேயே அழைச்சிட்டு வந்துடணும். ஒரு தடுமாற்றம் இருக்குன்னா அது சரிதானா, இது வந்து உண்மையான ஒரு ப்ராப்ளமா இல்லை க்ரானிக் ஸ்டட்ரிங்காக போயிடுமான்னு பார்க்குறதுக்கு உள்ள டெஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேச்சியல் நிபுணர் அணுகி இது சரிதானான்னு பார்க்கணும். ஆனால் நம்ம ஊரில் ஜென்ரலாக அந்த டைமில் மழலை அது அப்படி தான் பேசும். குழந்தைங்க கொஞ்சம் திணறி பேசுவான். ஸ்கூல் போனால் சரியாயிடுவான்னு. ஸ்கூல் போன அப்புறமும் அங்கே வந்து நம்ம ஊர்லலாம் ஒரு வகுப்பில் ஒரு 40 பேர் இருக்காங்க, இல்லை 50 பேர் இருக்காங்க. அந்த டீச்சரால் ஒரு குழந்தைக்கும் அவங்களோட பேச்சு திறனை வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சூழல் அமையிறது இல்லை. நிறைய நேரத்தில் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய டீசிங், புல்லிங், ஒருத்தரை பரிகாசம் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஒரு பாயிண்டில் அந்த குழந்தைக்கு அவன் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை கம்மியாகிடும். பேசணுங்கிற ஒரு ஆர்வம் குறைஞ்சி போயிடும். அமைதியாகிடுவாங்க. கிளாஸில் கேட்டால் கூட ரொம்ப தயங்கி இல்லைனா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து அவங்களோட உண்மையான திறனை வெளிக்கொண்டு வரத்துக்குள்ள வாய்ப்புகளை இழந்து ஒரு சூழல் கரெக்டாக அமையாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு விவரம் தெரியும் போது மட்டும்தான் டாக்டர்கிட்ட போகணும், எனக்கு இது சரி பண்ணிக்கணுங்கிற அதுக்கப்புறம் ஒரு பீடியாட்ரிஷனையோ இல்லை ஒரு இஎன்டி டாக்டரோ இல்லை பேச்சியல் நிபுணர் ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டை அணுகும்போது தான் என்ன பண்ணணும்னு ஒரு விவரம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஸ்டார்ட் கம்மிங். ஒரு அடாலசன்ட் ஏஜில் தான், யங் அடல்ட் இல்லை அடாலசன்ட் ஏஜில் தான் வரும். அடுத்த நிலை என்ன ஆகுனா அவங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிடும், பேச முடியல, அவங்களுக்கு உள்ள தடுமாற்றம் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். அடுத்த லெவல் ஸோ ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மற்றவங்கள மாதிரி பேச முடியாது, ரொம்ப டீசிங் இருக்கும், அந்த ரேகிங் இது மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் எதிர்கொள்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், அது மாதிரி இருக்கும். அந்த சிச்சுவேஷன் நெக்ஸ்ட் ஏஜ் ஒரு அடாலசன்ட் ஏஜுக்கு அப்புறம் ஒரு யங் அடல்ட்டுக்கு வருவாங்க. காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போகணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், குரூப் இன்ட்ராக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி மேற்கொள்ளணுங்கும்போது அடுத்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் லெவல் கல்யாணம். ஓகே, when people have to get married again, அது ஒரு புது ஒரு சொந்தத்தை தேடும் போது அவங்க இன்னொரு ஃபேமிலி கூட கலந்துக்க வேண்டியது இருக்குது, இன்னொரு நபர் கூட பேச வேண்டியது இருக்குது. அவங்களோட அந்த இயலாமையை வெளியே கொண்டு வரும்போது அது தைரியமாகவும் அது ஒரு நான் மற்ற வகையில் எதுலேயும் குறைஞ்சது கிடையாது, பேசும்போது மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன திணறல்கள் இருக்கலாம், அதனால் என்னோடய மற்ற விஷயங்கள் எதுவுமே வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ள தைரியம் வரத்துக்கு அந்த யங் அடல்ட் அதில் அந்த கல்யாணம் பண்ணுற வயசில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அதுக்கடுத்து குழந்தை, அவங்களால மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துவிடுமா, அவங்க பையனோ பொண்ணோ இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா, மரபு ரீதியாக இது காரணங்கள் பேசும்போது வில் டாக் அபவுட் இட். மரபு ரீதியாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பய உணர்வுகள் ஜாஸ்தி ஆகும்போது அது ஓல்டர் அடல்ட்டுக்கு யூஸ்வலாக தே வில் லேர்ன் டு அட்ஜஸ்ட், இது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ தீஸ் ஆர் த ப்ரைம் டைம்ஸ். இந்த சிச்சுவேஷனில் கட்டாயம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அணுகணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதை தேடி பார்க்கும்போது ஒரு பேச்சியல் நிபுணரை அணுகி இதை எப்படி சரிப்படுத்திக்கிறதுன்னு ஒரு தீர்வு காண்றது அவசியம். ஓகே டாக்டர், காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் எர்ணாவூர்லேருந்து தேவி பேசுகிறேன். சார் உங்கள் கொஷின் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். எங்கள் பேத்திக்கு வந்து இப்போ 3 வயசு ஆகுது. இப்போ தான் கரெக்டாக 2 வயசு முடிஞ்சு 3 வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவள் அப்பத்துலேருந்து சுத்தமாக பேசவே மாட்டேங்கிறா. ஆயான்ற வார்த்தை மட்டும் தான். அப்பாவையும் அப்படி தான் கூப்பிட்றா, அம்மாவையும் அப்படி தான், என்னையும் அப்படி தான் கூப்பிட்றா. மற்ற வார்த்தை எதுவுமே அவளுக்கு வரமாட்டேங்குது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2வது எல்லாம் ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம அந்த அனிமல்ஸ் அது எல்லாமே வாங்கி நம்ம வச்சுட்டு அதெல்லாம் என்னென்ன பேரு கேட்டா எல்லாமே கை வச்சு கரெக்டா சொல்றா. சொல்ல மாட்டா, அந்த நம்ம சொல்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கை வைப்பா. இப்போ ஆப்பிள் சொன்னா அதெல்லாம் கை வைக்கிறா. ஆனா வந்து பேச்சு சுத்தமா வரல சார். முதல் குழந்தையாமா? முதல் குழந்தை, பெண் குழந்தை. ரைட். பெண் குழந்தைகள் யூஸ்வலாக பேச்சு சீக்கிரம் கற்றுப்பாங்க, கவலைப்படாதீங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு குழந்தை பேசலைன்னா 3 மேஜர் காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து காது கேளாமல் இருக்கலாம், இல்லை மன வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம், இல்லை சூழல் சரியாக அமையாமல் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து காது கேட்குறதுலையும் மன வளர்ச்சிலையும் பிரச்சனை இல்லைன்னா சூழல் மட்டும், நீங்கள் வீட்டில் இருக்கிற என்வாயன்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி. வந்து பையன் வேலைக்கு போயிடுவான், மருமக வீட்டில் இருந்துட்டு வீட்லேயே தான் குழந்தைய வச்சிருக்கா, எப்பவுமே டிவி பார்க்கறது தான்.
ஆனா அதுக்கு சொல்லி கொடுக்க இதுக்கு ரொம்ப குறைவு தான் நான் நினைக்கிறேன். நான் இல்லை, நம்ம சொல்லி கொடுக்கறதுன்னு அவசியம் இருக்கலாம். அதை விட என்னென்னா நம்ம எல்லாரும் அவைலபிளாக இருக்கணும். அந்த குழந்தை வந்து பேசணுங்க ஆர்வம் இருக்கும்போது அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி வீட்டில் இருக்கிற சூழல், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் டைமை குறைங்க. டிவி பார்க்குறத குறைச்சோ இல்லை மொபைல் பார்க்குறத குறைச்சோ குழந்தைகள் விளையாட ஆரம்பித்தாலே பாதி பேச்சு பிரச்சனைகள் சரியாயிடும். அண்டு 2.5 வயசு எல்லாமே புரிஞ்சுக்கிற திறன் இருக்கிறதுனால பேசுகிறதுக்குள்ள ஆர்வம் தூண்டினாலே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அது அந்த மழலைத்தனம் போய் ரெகுலராக பேசுகிறதுக்கு இந்த ஸ்கூலில் போடுங்க. ஸ்கூல் போடுறாங்களா? ஆக்சுவலி அவங்க கொஷின் கேட்டாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு சூழல் சரியாக அமைச்சு கொடுத்தாலே குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் மேம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சந்திரசேகர், உங்க டவுட் சார்ட்ட கேளுங்க. டாக்டர், இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் அந்த சமயத்துல பொதுவாக வார்த்தைகள் அப்படிங்கிற விஷயம் வெளியில வராதா? அதே மாதிரி இந்த அளவுக்கு மீறின அந்த துக்கம் தொண்டையை அடிக்குது, எனக்கு வார்த்தை வரல அப்படிங்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் தனிமையில விடுவது அப்படிங்கிறது பெஸ்டான ஆப்ஷனா இருக்குமா? சிலருக்கு அந்த திடீர்னு வந்து சினிமால நம்ம பாத்திருக்கோம் டாக்டர், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேக்குறேன், ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்தது, அதுல இருந்து பேச்சு இவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. திடீர்னு ஒரு அதிர்ச்சினால பேச்சு போறது அப்படின்னா கூட நடக்குமா? திடீர்னு ஒரு அதிர்ச்சினால பேச்சு போகிறது வந்து ஃபங்க்ஷனல் அஃபோனியான்னு சொல்லுவோம். அது குரல் வள சார்ந்த ப்ராப்ளம். ஆக்சுவலாக திக்குவாய்க்குள்ள பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அது மாதிரி ஒரு அதிர்ச்சினால பேச்சு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஒரு இன்டென்ஸ் ஷாக். அந்த பேச்சை கொண்டு வர முடியுமா டாக்டர்? கட்டாயம் கொண்டு வர முடியுமா? அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள ஒரு மனநல மருத்துவர் அணுகி ஒரு பேச்சியல் மருத்துவர் அணுகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள பயிற்சிகள் எடுத்துக்கும் போது அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். இட்ஸ் பேசிக்கலி ஃபங்க்ஷனல். அந்த ஒரு அதிர்ச்சினால ஏற்பட்ட ஒரு விளைவு தான். அது ஏற்படுறதுக்குள்ள சாத்தியங்கள் உண்டு. இந்த கேள்வி கேட்டேனே டாக்டர், அதிக அளவுல இந்த துக்கம் இருக்கிறவங்க எப்படி ஹேண்டில் பண்றது? ஆங்ஸைட்டி, துக்கம், டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கும்போது பேச்சு தடுமாற்றங்கள் ஏற்படும். அது வந்து ஜென்ரலாக ஒரு பதட்ட நிலை கொண்டு வரும். அந்த நேரத்தில் பேசும்போது சரளமாக பேச முடியாது. ஸோ அது இன்டென்ஸாக இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். சில நேரத்தில் டிப்ரெஷன் ஸ்கேன், இதுவும் ஒரு மனநல சார்ந்த ஒரு பிரச்சனை. ஒரு மனநல மருத்துவரை அணுகி அது என்ன எதனால், சில நேரத்தில் உடம்பு ரீதியாகவே டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு சிச்சுவேஷனால் டிப்ரெஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ இந்த எதுனாலன்னு அது கண்டு அதுக்கேற்ற உள்ள மருந்துகளும் சாப்பிட்டு பயிற்சிகளும் எடுக்கும்போது சரி பண்ண முடியும். ஆங்ஸைட்டினால் ஏற்படுற திக்குவாய் அதையும் ஃபங்க்ஷனலாக ட்ரீட் பண்ணாங்கன்னா சரி பண்ண முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. எஸ், நேயர்கள் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கணுன்னா கால் பண்ணுங்கள். அடுத்த காலர். வணக்கம். ஓகே, 29860038 2952205554 இந்த எண்ணில் கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமத் பேசுறேங்க. கலீல் அஹமத், உங்க क्वेश्चन சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா 38 வயசு ஆகுது. ஃப்ரெண்டுக்கு நல்லா சூப்பரா பேசுவான், எல்லாம் செய்வான். திடீர்னு புது ஆளுங்களை பார்த்த உடனே அவன் மிரண்டிடுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சே வரமாட்டேது சுத்தமா. எதனா ஒண்ணு கொஸ்டின் கேட்டாலும் அது பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. அது சின்ன வயசுல இருந்து இருக்கு அவனுக்கு. ஆக்சுவலா டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அது டாக்டர்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இது வந்து திடீர்னு தான் அது மாதிரி ஆகுறாரு, அது புது ஆளுங்களை பார்த்தாதான் அது மாதிரி ஆகுறாரு அவங்களே சொன்னாங்க. இது எப்படி பண்றது சார்? யூஸ்வலாக கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 வேஸாக இருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் சொல்கிறத நான் கவனித்து நான் பதில் சொல்கிறேன், நான் சொல்கிறது பதில் நீங்கள் கவனித்து அதுக்குள்ள கொஷின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க. இது இப்போ இந்த 2 வே கம்யூனிகேஷனுக்கு இதில் என்னென்னா எதிராளி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பதில்களும் என்னோட அடுத்த கேள்விகளும் இருக்கும். இப்போ ஒருத்தர் தடுமாற்றம் இருக்கும்போது பேச்சு வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் கிடையாது. அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன திக்கல்கள் இருக்கலாம். அது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது ஏற்கனவே அவங்க தெளிவாக பேச மாட்டாங்கன்னு ஒரு பய உணர்வு இருக்கும். அந்த பய உணர்வை ஊர்ஜிகப்படுத்துகிற மாதிரி நம்மளோட எதிராளியோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு புருவத்தை மேலே தூக்குனா கூட போதும், இல்லை நீ சொல்லு, பொறுமையாக சொல்லுன்னு அவங்கள ஆஸ்வாசப்படுத்துகிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட டென்ஷனை ஜாஸ்திப்படுத்திடுறோம். இப்போ அந்த மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸ், நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் வர வர
அவங்களையே ஒரு மாதிரி ஒரு தே கன்வின்ஸ் தெம்செல்ஸ் அது வந்து கட்டாயம் ஒரு பிரச்சனை இருக்கும், அது பேசாமல் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு அவாய்டன்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க. ஒரு சகஜமாக மற்றவங்க கூட வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட பேசுகிறதுக்கு கூட தயங்குவாங்க. ஒரு வெளியே போகணுன்னா அவங்கக்கிட்ட வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஒரு கல்யாணம் இல்லை ஒரு கூட்டமான ஒரு இடத்துக்கு போகணுன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு நபர்கிட்ட ஏதாவது பேசணுன்னா ஒரு தயக்கம் இருக்கும். அந்த இனிஷியல் இன்ஹிபிஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில பயிற்சிகள் எடுத்துக்கணும். மன ரீதியாகவும் பயிற்சிகள் வரணும், உடல் ரீதியாகவும். பேசுகிறது வந்து இந்த மூச்சு காற்றை இயக்கிற ஒரு டெக்னிக் தான். மூச்சு காற்று தான் பேச்சாக மாறுது. அந்த மூச்சு காற்றை கரெக்டாக இயக்கிறதுக்குள்ள பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கே வந்து நல்லா பேச முடியுங்கிற ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிடும். அந்த தைரியம் வந்துடுச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த ஒரு சிச்சுவேஷனை மீண்டு வர முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு வியாதி இல்லை, இது ஒரு இயலாமை. அந்த இயலாமைக்கு என்ன பண்ணணும்னா அது கரெக்டான ஒரு அணுகுமுறை வேணும். அந்த சிச்சுவேஷன்ஸை கரெக்டாக அமைஞ்சு கொடுக்கணும். நம்மளும் அந்த நபர் அதுக்குள்ளே பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை எப்படி அது ஓவர் கம் பண்ண முடியும்னு ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த தைரியமாக அவரை போய் ஒரு பேச்சில் நிபுணரை அணுக சொல்லுங்கள். அவங்க சொல்கிறத கொஞ்சம் பயிற்சி மூலமாக அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி நன்றி சார். அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம், தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சார் உங்கள் கொஸ்டினை சார் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். இப்போது எங்கள் வீட்டு ரிலேஷன் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு 10 வயசு வரைக்கும் திருச்சிவாயாக தான் அந்த பொண்ணு இருந்துச்சு டாக்டர். பேபி ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பயிற்சிலாம் கொடுத்தாங்க. அது மாதிரி வீட்டிலே கூட நீங்கள் சொன்னதே தான் சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து அது கூட விளையாடணும், டைமிங் செலவிடணும்னு சொன்னாங்க டாக்டர். இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பேச்சு வந்திருக்குது. கொஞ்சம் முந்தைய கூட அந்த தெத்து வாய் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது அப்படி கிளியரா சரியாயிடுமா? ஆமாம், நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு திக்குவாய் இருக்கிறது ரொம்ப ரேர். அந்த விகிதம் பார்த்தீங்கன்னா 8:1, 4:1லேருந்து 8:1. ஒரு 8 ஆண் குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு பெண் குழந்தைகளுக்கு தான் திக்கிறதுக்குள்ள சான்சஸ் உண்டு. அது யூஸ்வலாக மரபு ரீதியாக வரத்துக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இது மாதிரி பிரச்சனைகள் இருந்து ஸ்பீக்கிங் இஸ் ஆல்சோ பிஹேவியர், அது ஒரு ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன். நம்ம முக அமைப்பு எப்படி இருக்குது, ஸ்கின் கலர் எப்படி இருக்குது, அது மாதிரி பேச்சும் ஒரு அமைப்பு தான், நம்ம ஜீன்லேயே இருக்கிறது தான். ஸோ அந்த என்வாயன்மெண்ட் சூழலும் அது சேர்ந்து வரும்போது அந்த அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே அந்த பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஷி வில் லேர்ன் அந்த சிச்சுவேஷனை எப்படி மேற்கொள்ளணும்னு அவங்களுக்கு ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அந்த மூச்சு பயிற்சி. இது நீங்க கரெக்டா நல்லா சொல்றீங்க. இப்போ இது மேல வயசுக்கு போகவோ சரியாயிடுமா டாக்டர்? நாளடைவில் அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி கையாளணும்னு பழக்கத்துக்கு வந்துடும், அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது வியாதி இல்லை, வியாதினா தான் ஒரு நிரந்தர தீர்வுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நல்ல பேச்சு வருது. நீங்க சொன்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்க பேச்சு வருது. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும். அதை மீண்டு வரத்துக்குள்ள வாய்ப்புகள் அமைஞ்சு வந்துடும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அடுத்த காலர் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம், சென்னை கேகே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுறேன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க டாக்டர். எங்க பிளே ஸ்கூல்ல வந்து என் கிளாஸ்ல ஒரு குழந்தை பிரகிருதி அப்படின்ட்டு 4 வயசு ஆகுது. எல்லாரும் பேசுறாங்க, நல்லா ரைம் சொல்றாங்க. பட் அந்த குழந்தை மட்டும் ஒரு 2 சும்மா அம்மா அப்பா மட்டும்தான் சொல்றான். ஆனா ரொம்ப அறிவான குழந்தை, நல்லா ஒரு மூளை வளர்ச்சி எல்லாம் இருக்கு, நல்லா இதுவா இருக்கா. படத்தை கொடுத்தா அவ காட்டுறா, ஆப்பிள்லாம் எதுன்னா அவ கையை நீட்டி காட்டுறா, ஆனா பேச மாட்டேங்கிறா. சோ ஸ்பீச் தெரப்பி ஏதாச்சும் அவளுக்கு நான் சஜஸ்ட் பண்ணலாமா? இல்ல அவங்க பேரண்ட்டும் ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைய நல்லா கவனிச்சு அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்னு யோசிக்கிறது ஒரு டீச்சரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க். ரொம்ப நன்றி. முதல்ல அது மாதிரி யோசிச்சு கஷ்டமா இருக்குன்னா அவங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு அமிச்சா சரியாயிடுவான்னு நினைச்சோம். ஆனா ஸ்கூலுக்கு அமிச்சாலும் அவங்க அப்படிதான் இருக்கான்னு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அது ஒரு ஸ்டெப் இல்லைங்களா? வீட்டுல வந்து வெறும் அந்த குழந்தையும் வீட்டுல இருக்கிற பெற்றோரும் தாத்தா பாட்டி மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அடுத்த லெவல் ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற குழந்தைகளை பார்த்து கத்துக்கிறது உள்ள அமைப்பு வரும்னு நினைக்கிறது இயல்பு தான். பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேச்சியல் நிபுணரை அணுக சொல்லுங்க. அது அந்த குழந்தைக்கு என்ன குறைபாடு இருக்கா, இல்லைனா அது ஒரு இயல்பான சிச்சுவேஷனில் தான் இருக்காங்களா அந்த குழந்தைன்னு பார்த்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ண அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். டாக்டர் பார்க்க சொல்லுங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்க்க சொல்லுங்க.
தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூமா. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். பட்டாபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன் சார். கேளுங்க உங்க கொஸ்டினை சார்கிட்ட கேளுங்க. சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், என் மருமகனுக்கு பேசும்போது லைட்டாக திக்கிற மாதிரி இருக்குது சார். அவங்க பசங்களுக்கு அது மாதிரி அவங்களா? ஆக்சுவலாக நான் அது மரபு ரீதியாக அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிறதுக்கு இருந்தாலும் ரொம்ப கம்மி தான். ஒரு 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 பெண்கிட்டேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி, ஒரு ஆண்கிட்டேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ மருமகனுக்கு ப்ராப்ளம் இருக்குது, பசங்களுக்கு அதே மாதிரி பிரச்சனை வந்துடுமானா அது நாளடைவில் தான் தெரியும். சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ பயப்பட வேண்டாம். முதல்ல நல்லா பேசுகிறான். வெரி குட். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. லேர்ன்ட் பிஹேவியர்னு இருக்கலாம், சில நேரத்தில் அது ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன்லேயும் ஆகலாம். ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு அது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருந்துச்சுன்னா உடனே ஒரு பேச்சல் நிபுணர் அணுகி என்ன பண்ணணும், அதுக்கு தீர்வுகளை என்ன பண்ணணும்னு பார்க்க ஆரம்பிங்க. சரிங்க சார், தேங்க்யூ. நன்றி. நேயர்கள், இன்னும் உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 29860038, 29522005 அந்த 4 எண்ணில் கால் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன். ராணி, உங்களோட கேள்வியை சார்கிட்ட கேளுங்க. குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர், இந்த கூழாங்கற்கள்ல சின்ன சின்ன கூழாங்கற்களை வாயில போட்டுட்டு பேசினா திக்குவாய் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க, அது கரெக்டு தானே? கட்டாயம் தப்பு. வாயில் புண்ணு தான் வரும். நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி கூழாங்கல்லாம் போட்டு பழக்கக்கூடாது. கூழாங்கல் போடுறதுனால அந்த கூழாங்கல்ல இருக்கிற கிருமிகள் தான் வாய்க்கு போய் புண்ணு தான் வரும். அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அது கட்டாயம் பண்ணக்கூடாது. பேச்சு பயிற்சிகள் எடுத்துக்கணும், மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும், திருத்தமாக பேசுகிறதுக்குள்ள பழக்கத்தை கொண்டு வரணும். இதுதான் பேச்சு சரி பண்ணுறதுக்குள்ள வழிகள். கூழாங்கல் போடுறதுனால தீர்வு கிடையாது. அது தப்பான அணுகுமுறை, அது பண்ணிடாதீங்க. நன்றி. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். இதுல அப்படி ஒரு டைஜஸ்ட்ல கிரேக்க விஞ்ஞானி ஒருத்தருக்கு திக்குவாய் இருந்தது. அது அப்பா இப்படி கூழாங்கல்ல போட்டு நல்லா சொல்லி கோரால போட்டிருக்கான். இல்லைம்மா, அதெல்லாம் பழைய கதைகள் இருக்கலாம். அது பழகக்கூடாது. வாயில வேணா புண்ணுதான் வரும். காதலே வச்சுன்னா சொத்தோல நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வி மோகன், சென்னை 84 இருந்து பேசுறேன் மேடம். மோகன் சார், சார்கிட்ட உங்க கொஸ்டின் கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். இப்போ இந்த திக்குவாய் வருதுல்ல, அவங்களுக்கு மூளையில அம்மா அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறாங்கன்னா அந்த மூளையிலேருந்து வாய்க்கு அம்மாங்கிறது வருது லேட் ஆகுது, அதனால திக்குதுன்றாங்க. அந்த மாதிரி மூளையிலேருந்து அம்மா சொல்லுன்னா உடனே வாய் அம்மா சொல்லிடுது. அந்த லைன் கொஞ்சம் ஸ்லோவா வர்றதுனாலங்கிறதுனால பீச்சில் போயிட்டு வாய்க்கு வந்தபடி அம்மா அம்மா இஷ்டப்படி கத்தினா அவங்களுக்கு பேச்சு வந்துருமா டாக்டர்? இல்லை, அது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய காரணங்கள் உண்டு திக்குவாய்க்கு. இதுக்கு இன்ஃபேக்ட் எங்கள் பேச்சுத்துறையில் நிறைய ஆராய்ச்சினா திக்குவாயை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம், ஏன் இந்த திக்குவாய் வந்திருக்குன்னு, அது பலவேறு காரணங்கள். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைம் கோஆர்டினேஷன். ஸ்பீச்சுங்கிறது ஒரு வெரி கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம சிந்திக்கிறோம், அந்த யோசனை கரெக்டான எந்த மொழியில் நம்ம பேசுகிறோம். இப்போ தமிழில் பேசுகிறேன், நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், அந்த மொழிக்கு உள்ள வார்த்தைகளை எடுக்கணும் நம்ம பிரெயின். அந்த எண்ணத்தை அந்த வார்த்தையாக மாற்றி அந்த வார்த்தையை ஒரு செயலாக கொண்டு வரத்துக்கு அந்த கமாண்ட் இமீடியட்டாக நம்ம பேச்சு உறுப்புகளுக்கு போகணும். அந்த பேச்சு உறுப்புகளுக்கு போகும்போது அந்த முதல் கமாண்ட் மூச்சுக்கு போகணும். மூச்சு காற்று தான் பேச்சாக மாறுது. கரெக்டாக அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு எவ்வளோ காற்று வேணும்னு நம்ம பிரெயின் அது ஒரு அளவுகோல் பண்ணி அது கரெக்டாக ஒரு ட்ரிகர் பண்ணும். அந்த காற்று வெளியே வரும்போது குரல் நாண்கள் அசைய ஆரம்பிக்கணும், குரல் வரும். அந்த குரல் வெளியே வந்த உடனே வாய் உறுப்புகள் அதுக்கேற்ற மாதிரி அசையும் போது கோர்வையான பேச்சு வர ஆரம்பிக்கும். இந்த கோஆர்டினேஷன் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு டீரெயில்மெண்ட் ஆகும்போதோ, ஒரு ஸ்லோனஸ் ஆகும்போதோ, இல்லை ஒரு தடுமாற்றம், வேறு நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது வேறு எண்ணங்கள் நடுவில் வருது, இல்லை குறுக்க வேறு யாராவது பேசுகிறாங்க, ஒரு கான்ஃப்ளிக்டிங் கமாண்ட் வந்துச்சுன்னா அந்த ஒரு சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். இந்த டிஸ்கோஆர்டினேஷனை சரி பண்ணுறதுக்கு தான் பயிற்சிகள். இப்போ ஒரு டான்ஸ் ஆகும்போது ஒரு கரெக்டான ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும்போது பேலன்ஸோடு அவங்க இந்த டான்ஸை கரெக்டாக ஆட முடியும். அதே மாதிரி பேச்சையுமே ஒரு பேலிஸ்டிக் டான்ஸ் மாதிரியே நீங்கள் பாவிக்கலாம். அது நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு கோஆர்டினேஷனை கற்றுக் கொடுக்கும்போது பேச்சு வர ஆரம்பிக்கலாம். பீச்சுக்கிட்ட போயிட்டு பீச்சை பார்த்து குரலை உயர்த்தி கத்துறதுனால இந்த கோஆர்டினேஷன் சரியாக வந்துடாது.
இது கொஞ்சம் யோஜனையோடு செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ கட்டாயம் அதுவுமே இதெல்லாம் ஒரு மித்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். இது பண்ணினா சரியாயிடும், கூரை மேலே நின்று பாடினா பாட்டு நல்லா வந்துடும்னு பாடுறவங்களும் இருக்காங்க, தண்ணிக்குள்ளே இறங்கி பாடினாலும் பாட்டு நல்லா வந்துடும் பாடுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் சரியான பாட்டுக்குள்ள அணுகுமுறை கிடையாது. அதே மாதிரி பேச்சுக்குள்ள அணுகுமுறை பேச்சு பயிற்சி தான். ஸோ இது மாதிரி ஒரு கூழாங்கல்ல வாயில் போடுறதோ இல்லை பீச்சுக்கு முன்னாடி கத்துறதோ அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. சார் சொன்னது நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் இப்போது இந்த திக்குவாய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. பொதுவாகவே இந்தந்த அதிகப்படியாக வர்றதுக்கு இந்தந்த காரணங்கள் இருக்குன்னா என்னென்ன காரணங்கள்? இப்போதைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். பல விஷயங்கள் சேர்ந்து வரதுனால வர பிரச்சனை தான் சொல்கிறாங்க. இந்த மல்டி ஃபேக்டோரியலில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா, த மோஸ்ட் காமன் ஃபேக்டர் ஜெனட்டிக், மரபு ரீதியாக இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீச் இஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் தான். அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே இருக்கிற ஜெனட்டிக் கோட்ஸ் சரியாக இல்லைன்னா சில நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். அடுத்து நரம்பு சார்ந்த விஷயங்கள்னால ஏற்படுற ஒரு கோளாறுகளாக இருக்க முடியும். இன்னொன்று சூழல் சரியாக அமையாது, சிச்சுவேஷன் சரியாக இல்லை, அந்த சிச்சுவேஷனை எதிர்கொள்கிறதுக்குள்ள பக்குவம் நம்ம உடம்புக்கு இல்லைங்கும்போது தேர் இஸ் அ ப்ராப்ளம். அப்ரோச் அவாய்டன்ஸ், நம்ம பேசணுங்கிற ஆர்வம் இருக்குது, பேசுகிறதுக்குள்ள பயமும் இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக ஆப்போசிட்டாக இருக்கும்போது தடுமாற்றமே ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது, ரொம்ப இப்படி தான் பேசி ஆகணும், இவர்கிட்ட தான் இப்படி தான் பேசணும்னு ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறபோது அந்த ஸ்ட்ரிக்ட் என்வாயன்மெண்ட்டும் ஒரு பய உணர்வை தோணும். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபியர், பர்சனாலிட்டி, இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிற சில பர்சனாலிட்டிஸு, இது மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு காரணங்களாக இருக்கலாம். மோஸ்ட் காமன் அக்செப்டட் ஜெனட்டிக் ரீசன்ஸ் அண்ட் நியூரோஜெனிக் கண்டிஷன்ஸ், பய உணர்வுகள்னால ஏற்படுறது மட்டும்தான். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. ராணிபேடு மாவட்டம் ரமேஷ் சார். சொல்லுங்க சார். அடிக்கடிக்கு நம்ம பேச்சு பேசும்போது ஒரு அடிக்கடி வேலை செய்யும்போது பேச்சு பேசும்போது திடீர்னு திக்குது. ஆமாம் சார், அதாவது ஏதாவது பொருள் கேட்கணும்னா அன்னைக்கு ஒரு மாதிரிக்கு டக்குன்னு பேச்சு குழந்தை. இப்போ நான் பேசும்போதே டக்குன்னு குழந்தை அந்த மாதிரி எப்பாவது டைம்ல அந்த மாதிரி அடிக்கடிக்கு அது எதனாலும் தெரியல. அதான் பேசிக்காக இதான் சொன்ன மாதிரி, இது பதட்டம் ஜாஸ்தி இருக்கும்போது தெளிவான பேச்சு வரத்துக்கு உள்ள வாய்ப்புகள் அமையாது. ஸோ பதட்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சில மூச்சு பயிற்சிகள் பண்ணும்போது பதட்டம் குறையும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேச போகிறீங்கன்னு மனசுலேயே ஒரு ரிஹர்சல் நீங்கள் பண்ணிக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பதட்டம் குறையும். நீங்கள் என்ன தான் பேசினா என்ன ஆகிட போகுதுன்னு ஒரு 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 பாசிட்டிவ் ஆட்டிடியூட், என்ன ஆகிடும் மேக்ஸிமம் ஒரு சின்ன திக்கல் இருக்கிறனால என்ன ஆகிட போகுது, அந்த ஒரு தைரியத்தை நம்மளே வளர்த்துக்கிறதுக்குள்ள பக்குவத்தை வளர்த்துக்கும் போது அந்த பதட்டம் குறைய ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் பேசி முடித்த அப்புறம் நான் நல்லா பேசினேன், இதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்துச்சுன்னு அது ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதை எப்படி சரி பண்ணலான்னு நமக்கே சில யுக்திகள் தோண ஆரம்பிக்கும். ஜென்ரலாக ஒரு விஷயத்தை தெளிவாக பேசுகிறதுக்கு ஒரு நிதானமும், அந்த வார்த்தையை உச்சரிக்கிற விதத்தை சரியாக உச்சரிக்கும் போதும், அதை அழுத்தமாக திருத்தமாக சத்தமாக சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே பேசுகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்துடும். ஸோ அந்த தைரியம் வந்துருச்சுன்னா பேச முடியும். ஸோ தைரியமாக பேசுங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேச்சியல் நிபுணர் போய் அணுகுங்க. அவங்க சொல்லித்தர சில பயிற்சிகளை ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேச்சு நல்லபடியாக வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக சார் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த காலர். வணக்கம். ஓகே, நேர்கள் நீங்கள் தொடர்ந்து நிறைய கொஷின்ஸ் சார்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னும் நான் சார்கிட்ட கேட்கணும், ஒரே ஒரு தடவை ஃபோன் நம்பரை சொல்லிவிடுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 29860038 2952 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுடைய எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார், இப்போது பொதுவாகவே நீங்கள் நிறைய ஸ்டேஜஸில் உங்ககிட்ட வருவாங்க, பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா மொதல் விஷயம் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஹவு ஃப்ரீக்வெண்ட் யூ ஆர், எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கேள்வி கேட்டு யோசித்து மண்டைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும், அதை பேசுகிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ரெக்ரூட்டர் ஆங்கிளில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்கள
எந்த மாதிரி அணுகணும்னு நீங்கள் சொல்வீங்க ஒரு நிபுணராக, பேச்சு நிபுணராக? அது மட்டும் இல்லாமல் இல்லை இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸஸும் இருக்குது, நீங்கள் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க இன்னும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? ரொம்ப அருமையான கேள்வி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆஸ்கிங் சச் அ நைஸ் ஒன். ஸோ இந்த சர்வதேச திக்குவாய் விழிப்புணர்வு தினத்தோட ஒன் ஆஃப் த மேஜர் இது வந்து டு கிரியேட் த சென்ஸ் ஆஃப் எம்பத்தி. அவங்க இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறத நம்ம எப்படி அதை அணுகணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு வரணும். அந்த எம்பத்தி கொண்டு வரது ரொம்ப அவசியம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது ரெக்ரூட்டர்ஸ்க்கு அவங்க ஐம் ஷுர் ஒரு ஸ்டேஜ் எல்லா ஸ்டேஜையும் செக் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் பார்த்துருப்பாங்க, அவங்க ரிட்டன் டெஸ்ட் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கும்போது பேச்சு மட்டும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த பொறுமையும் அவங்க நிதானம் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், இது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோடு அவங்கள அணுகும்போது பிகம்ஸ் பெட்டர். ஒன்று. செகண்ட், அவங்கள ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக சில நேரத்தில் அவங்களுக்கு உனக்கு இன்னொரு சான்ஸ் வேணுமா, நீ என்ன பண்ணணும், அது நீ எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுக்க முடியுமா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் நீ எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறியான்னு அந்த ஆப்ஷனும் கொடுக்க ஆரம்பிக்கணும். அன்லெஸ் இட் இஸ் அ ஜாப் விச் ரிக்வயர் ஸ்பீக்கிங். அந்த பேச்சுக்குள்ள ஒரு ஜாபாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த ஒரு தேவையாக இருக்கும். அப்படியே இருந்தால் கூட ஸ்கிரிப்டட் ஸ்பீச், நீ இதை எழுதுனதை படிக்க முடியுமான்னு கூட கொடுக்கலாம் அந்த ஆப்ஷன். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக வாசிக்கிறதுல சிரமம் இருக்காது. அவங்க ஸ்பான்டேனியஸாக பேசும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு மனசில் ஓடும்போது அதை கட்டுப்படுத்துறதுலையும் அந்த பதட்டத்துலேயும் சில நேரத்தில் தடுமாற்றங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் பொறுமையாக அவங்க அதை எழுதினதை படிக்க முடியுமான்னு சொல்கிறதும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போதும் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும். குரூப் டிஸ்கஷன்ஸ் அண்டு ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் வந்து அவங்களுக்கு இன்னும் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிறத கொஞ்சம் நேரம் கொடுத்தாலே ஓரளவுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணுவோம். ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங் தான் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் தான் ட்ரபிள் பெருசாக இருக்கும். ஒரு பாயிண்டில் அவங்க அவங்கக்கிட்ட பழகிட்டாங்கன்னா அந்த நேரம் கொடுத்தாலே அவங்க அதை ஓவர் கம் பண்ணி சரி பண்ண முடியும். அண்ட் நம்மளோட டோன், நம்ம முன்னாடி ஒரு காலர் பேசும்போது கூட இந்த கான்வர்சேஷன் வந்து வெரி சைக்ளிக்கல். நான் எப்படி பேசுகிறேனோ அது மாதிரி தான் எதிராளி நம்மக்கிட்ட பதில் சொல்லணும். நான் கோவமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பதட்டத்தை ஜாஸ்தி தூக்கிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு நிதானத்தோட அந்த பய உணர்வை கம்மி பண்ணணும். அவங்களோட டேலண்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க, அது இந்த வாய்ப்பு தான் கொடுக்கணும்னு நினச்ச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு டோன், the way you communicate will make a difference in the way he will respond back. ஸோ அந்த ஒரு ரிட்டாலியேஷன் ஈஸியாகிடும். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமை க்ரியேட் பண்ணாலே ஐ திங்க் இட் வில் பி அ பிக் ப்ளஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் ஸ்டட்டரிங். திக்குவாய் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு பொறுமையாக அவங்கள அணுகணும், அவங்க பேசுகிறதுக்கு பதில் அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு யோசிக்காமல் அவங்களே பொறுமையாக பதில் சொல்கிறதுக்குள்ள டைமை கொடுத்தாலே சரியாயிடும். இப்போ நான் ஒரு இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போயிருக்கேன், அதாவது இன்டர்வியூ போயிருக்கேன். இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு அட்ரஸ் பண்ணிடுறது பெட்டரா? ரெண்டு வகையாக அதை அணுகலாம். ஒன்று வந்து ஸ்டேட்டிங் அப் ஃப்ரண்ட், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நான் இப்படி எனக்கு கொஞ்சம் கூடுதலாக அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறது ஒரு வகை. ஓகே. அனுதாபமாக இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்ம வந்து அது அனுதாபமாக, ஏன்னா நம்ம இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தா தான் அவங்களுக்கு அந்த அவங்க டோனை குறைச்சி பேசுறதோ. ஸோ நீங்கள் சொல்லும்போது அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்லலாம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் ஜாஸ்தி வேண்டி இருக்கலாம், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறதுக்கு அளவு பண்ணுங்கன்னு கேட்டு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க கன்வே பண்ணுறாங்கன்றது அது வந்து நம்ம மென்டலாக ரிஹர்ஸ் பண்ணணும். பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் ஸ்டட்டரிங் அவர் வந்து மனசில் அதை ரிஹர்ஸ் பண்ணி இந்த சிச்சுவேஷனில் அவரோட திறமையை தான் யோசிக்கணும், பேச்சு பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த ஜாப் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. ஓகே. அது நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது 50% சால்வ் ஆகிடும். ஓகே டாக்டர். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்டர்வியூஸ்னாலே அவங்க தானாகவே பயந்துருவாங்க. நான் என்ன போய் பேசுவேன், எப்படி பேசுவேன். நார்மலாகவே நமக்குமே கொஞ்சம் வாயெல்லாம் தந்தி எடுக்கும். சும்மா நல்லா பேசுகிறவங்களுக்கே அது கொஞ்சம் கஷ்டம். பட் ப்ராப்ளம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அவங்கள வந்து ஒரு அரவணைச்சு அது ஒரு கேள்வி கேட்டு அந்த இடத்த சிச்சுவேஷனை வந்து நம்ம கொஞ்சம் ஈசன் பண்ணி கொடுத்தாலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அப்படி இருக்குது, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அப்படி இருக்குது,
பேரண்ட்ஸே வந்து சில நேரங்களில் அவங்களோட பொறுமையை இழந்துடுறாங்க சார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வீட்டில் சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட பிரச்சனை அவங்க வேணும்னே அதை செய்யலை இல்லையா, ஆனால் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த ஒரு ஹைப்பருக்கு போயிடுவாங்க திடீர்னு பார்த்தோன்னா. அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஸ்பீச் ஷுட் பி அ ப்ளெஷர். அது வந்து ப்ரெஷராக மாற்றிடக்கூடாது. அது ப்ரெஷராக கொண்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சரளமாக பேசவே முடியாது. ப்ரெஷரில் எப்பயுமே பெர்ஃபார்மன்ஸ் குறையும். படிக்கிறதுலையும் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் குறைய தான் செய்யும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பலவீனத்தை தான் காட்டுறாங்க. அவங்க கோவப்படும் போதோ இல்லை இது பண்ணும்போது, அதுவும் அது ஒரு 10வது படிக்கிற பையனா அவன் கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருக்கும்போது நீங்கள் உங்களோட பலவீனத்தை அவங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அந்த சிச்சுவேஷனை பொறுமையாக கையாளணும்னு நினைக்கணும். உனக்கு என்ன வேணும் ராஜான்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து சொல்கிறதுக்குள்ள ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் அ டயலாக் அட் ஹோம். வீட்டில் அந்த குழந்தை பேசுகிறதுக்குள்ள பழக்கம் வந்துருச்சுன்னா வெளியவும் பேசுகிறதுக்கு, வீட்டிலே தான் முக்கால்வாசி நேரம், வெளியே ஏன் பேச மாட்டாங்கன்னா வீட்டில் பேசுகிறதுக்குள்ள வாய்ப்புகளும் கம்மியாக்கிக்கிட்டே போயிருக்கும். அதே சிச்சுவேஷன் தான் வெளியவும் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் பொறுமையாக கையாளுறதுக்கு உள்ளது வேணும். ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து அவருக்காக நீங்கள் பேசக்கூடாது, அந்த குழந்தைக்காக நீங்கள் பேசக்கூடாது, அந்த பையனுக்காக நீங்கள் பேசக்கூடாது. அவருக்கு என்ன வேணுமோ நீங்கள் பொறுமையாக கேட்குறதுக்கு. உங்களுக்கு கேட்குறதுக்குள்ள நேரம் இல்லை, ஒரு அவசரத்தில் நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க, அந்த நேரத்தில் அவன் பதட்டமாக பேசுகிறான், உடனே ஒரு டென்ஷனில் நீங்கள் பதில் சொல்லணும்னு பாருங்க. நான் வந்து கேட்குறேன், கொஞ்சம் பொறுமையாக சொல்ல முடியுமா, இல்லைன்னு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பு, நான் அதுக்கப்புறம் திருப்பி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ கிவ் தெம் டைம். அந்த டைம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சிச்சுவேஷன்ஸ் பிகம்ஸ் ஈஸி. செகண்ட், கம்பேர் பண்ணாதீங்க. அந்த பையன் நல்லா பேசுகிறான், நீ பேச மாட்டேங்கிற, நீ இன்னும் ஜாஸ்தி உழைக்கணும், இது பண்ணணும்னு பண்ண வேண்டாம். இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே எல்லா திறன்களும் இருக்கும். பேசுகிறது மட்டும்தான் சில சிரமங்கள் இருக்கலாம். அந்த சிரமத்தை சரி பண்ணுறதுக்குள்ள பழக்கமும் பயிற்சியும் கொண்டு வந்துட்டால் சரியாயிடும். ஸோ கம்பேர் பண்ணுறதை நிறுத்த ஆரம்பிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்டில் இது ரெண்டும் பண்ண கம்பேரிசனை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக அதை கையாளினாலே ஆட்டோமேட்டிக்காக அது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க பலவீனத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கணும், அது இம்பார்ட்டண்ட். ஓகே டாக்டர். சார், இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம மைண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை வந்து பேச்சாக கன்வெர்ட் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களால பேச்சாக கன்வெர்ட் பண்ண முடியாது, அந்த இடத்துல கொஞ்சம் திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய நேரங்களில் வந்து ரொம்ப ஒரு சோகமான சுச்சுவேஷன்லேயோ இல்லை ரொம்ப ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன்லேயோ நம்ம மைண்ட் வந்து நம்ம கையிலேயே இருக்காதுன்னு சொல்லுவோம். அது பாட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம். அந்த நேரங்களில் இந்த திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சோகமாக இருக்கும்போதும் சில பேருக்கு திக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போதும் சில பேருக்கு திக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்றது நார்மல் தானா? இது திக்குன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான். எக்ஸைட்மெண்ட் மோடில் போகும்போது எல்லாருக்குமே பேச்சு குளரும், எல்லாருக்கும் குளரும். இந்த திக்கு வாய்க்கு இருக்கிற நபருக்கும் இயல்பாக திக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த திக்குவாய் நபர் வந்து ரொம்ப நேரம் அந்த திக்குலேயே இருப்பாங்க. தே டுவெல்வ் இன் தட் ஸ்டட்டர்ட் பிளாக். அந்த பிளாக்ல ரொம்ப நேரம் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அது வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த பயிற்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளாக்ல ரொம்ப நேரம் இல்லாமல் அது ஈஸியாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உள்ள பயிற்சி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது பேச்சு குளறுபாடு ஏற்படுறது இயல்பான விஷயம். அதை கொஞ்சம் டக்குன்னு அதை சமாளித்து கொண்டு வர்றது தான் சாமர்த்தியம். ஓகே சார், இந்த 1 மணி நேரம் வந்து நிறைய கேள்விகள் நேயர்களும் கேட்டாங்க, நானும் கேட்டேன். அந்த கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பொறுமையாக பதில் சொன்னீங்க. நீங்கள் ஏதாவது நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? பேசிக்காக என்ன சொல்லணும்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த சர்வதேச திக்குவாய் விழிப்புணர்வு தினத்தோட மைய பொருளே வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த்தை வெளிக்கொண்டு வரத்துக்குள்ள சேலஞ்சஸை மீட் பண்ணுறதுக்குள்ள ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். சொசைட்டி ஹேஸ் டு அக்செப்ட், அந்த எம்பத்தட்டிக்காக அதை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏர்லி இன்டர்வென்ஷன். முதல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எவ்வளோ குவிக்காக ஒரு டாக்டரை பார்க்க முடியுமோ, ஒரு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டை பார்க்க முடியுமோ, பேச்சு நிபுணரை பார்க்க முடியுமோ, அதை குவிக்காக பார்த்து அதை சரியாக பண்ணுறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான். ஓகே சார். சர்வதேச திக்குவாய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பேச்சுத்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு சீர்திருத்தும் துறையின் முதல்வர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பிரகாஷ் பூமிநாதன் சார் கிட்ட தான் இந்த 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நன்றி சார், எங்கள் நிலையத்துக்கு வந்ததுக்கும் நன்றி. எங்களுடைய நேயர்கள் அனைவருடைய கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக விளக்கமாக பதில் அளித்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிமா. நன்றி.